தமிழ்நாட்டோட சாபக்கேடு, தமிழ்நாட்டோட அசிங்கம், தமிழ்நாட்டோட மீடியாக்களுடைய ஒரு தரமற்ற தன்மை எப்போ தெரியும்னா அந்த உண்மையான போராட்டம் இருக்க மாட்டாங்க. ஒரு சினிமாக்காரன் ஏதாச்சும் வந்துட்டு அங்க போய் நின்றுவாங்க. அந்த மெயின் போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. பாவம் மாணவர்கள் அங்க தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் மாணவர்களை கூட விடாம துரத்தி அரெஸ்ட் பண்ணி துரத்தி விடுறது யாரு? தாவேக அரசு. தலித்தியம் தானே பேசுறீங்க, தலித்தியம் தான் நீங்க பேசுறீங்க. தலித்தியம் பேசக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி நடக்காமல் தடுக்க நீங்க அங்க போய் அவங்களோட இணைஞ்சு போராடணும். நீங்க தனியா எதுக்கு போராடுறீங்க? தாவேக அரசு பண்ற தவற அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தனியா போராடுற மாதிரி போயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நீட் விஷயமா நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்துட்டோம். அப்ப அதோட தொடர்ச்சியா இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு அதை பத்தி பேசணும்னு, பட் அதுக்குள்ள கால சூழ்நிலை இப்ப தான் அமைஞ்சிருக்கு. பா ரஞ்சித்தும் தாவேக அரசும் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பா ரஞ்சித் என்பவர் தமிழக சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர். அவர் தலித்தியங்களை வச்சு படங்கள் எடுப்பார். படங்கள்லாம் நல்லா ஓடி இருக்கு. தலித்திய படங்கள்லாம் நல்லாவே எடுத்திருக்காரு. நிறைய படங்கள் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பா ரஞ்சித் அவர்கள் என்றைக்குமே ஒரு படங்கள்ல ஒரு அரசியல் இலையோடும் ஒரு தலித் இலை ஓடுற மாதிரி ஒரு படங்கள் தான் எடுப்பாரு. நல்லா எடுப்பார், நல்ல டைரக்டர். அது நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சினிமா டைரக்டர். தமிழகத்தில் அரசியல் இருக்கு, உங்களுக்கு வேற என்ன ஒரு பெரிய தகுதி, நீங்க சினிமா துறை சார்ந்தவர்களா இருக்கணும் இல்லையா? அதனால நீங்க சினிமா துறை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அதுல ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. இன்றைக்கு ஒரு சமுதாயத்துல அவர் தான் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு நிலைநிறுத்திக்கிற கொள்ளுற அளவுக்கு அவருக்கு பேக்கிங் இருக்கு. அவர் அப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். அப்போ நம்ம இதை பார்க்கும்போது பா ரஞ்சித் அவர்களோட பேச்சு என்றைக்குமே எனக்கு என்ன இருக்கும்னா, தலித்தியத்தை பத்தி நல்லா பேசுவார், நல்லா புரிதல் உள்ள ஒரு நபர். ஆனா அவரோட சில பேச்சுகள் வந்து நமக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அம்பேத்கரிசம் படிச்சீங்கன்னா அம்பேத்கரிசத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யலாம் எல்லாம் இருக்கும். பட் கடைசியா அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா, ஒரு சமத்துவ சமுதாயம் தான் அம்பேத்கர் அவர்களோட கனவு. அம்பேத்கரோட கனவுகள் வந்து நீ நான் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற கனவு. அம்பேத்கரோட கனவு இன்று சமுதாயம் என்னை நீ என்று பார்க்கின்றது, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து நாம மாற வேண்டும்ங்கிறது அம்பேத்கரோட கனவு. நீங்க சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். சாதியம் அழிந்து என்னை நீ என்று பார்க்கிறீர்கள், அதெல்லாம் அழிஞ்சு நானும் உனக்கு ஈக்குவலானவங்க புரட்சி போராட்டம் எல்லாம் பண்ணி நம்ம மேல வந்ததுக்கு அப்புறம் நாம் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் அமைய வேண்டும்ங்கிறது அம்பேத்கரோட கணக்கு. அம்பேத்கரோட கனவும் அதுதான், அவரோட கொள்கைகளும் அதுதான். அதை யாருமே மறுக்க முடியாது. பிரிவினைவாதி எல்லாம் அம்பேத்கர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தலித்திசத்துக்காக பாடுபட்டாலும் தலித்துகளையும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சமுதாயத்தையும் தலித்துகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் அம்பேத்கரோட கருத்து. அப்ப பா ரஞ்சித் அப்படி பேசுறாரா, அதை குறிச்சு பேசுறாரா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களோட பிளஸ் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் ஒரு சின்ன அட்ராசிட்டி நடந்தாலும் முதல்ல குரல் கொடுத்துருவார். அதுல வந்து அவர் என்றைக்குமே பின் வாங்குவதில்லை, குரல் கொடுத்துருவார். ஆனால் அவர் பேச்சு எப்படி இருக்கும், சில விஷயங்கள் எனக்கு வந்து அவர் பேச்சு நினைக்கும் போது வந்து பிரிவினைவாதம் சொல்றதை விட ஒரு ஒற்றுமைக்கிணங்காத ஒரு பேச்சு அவர் பேசுற மாதிரி தோணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சென்னையில நாங்க தான் 30% ஓட்டு அப்படின்னு நம்ம ஏன் பிரிச்சு பேசணும்? என்னுடைய சாதிக்கு இத்தனை % ஓட்டு இருக்குன்னு சொல்ற ஒரு சாதி தலைவர் தான் சொல்லணும். ஒரு ஓரளவுக்கு கற்றறிந்த ஒரு மனிதன் வந்து இப்படி பேசுறது வந்து, நீங்க சினிமா டைரக்டருங்கிற ஒரு பெரிய பதவி நினைக்கல, ஒரு இழிவான பொசிஷன் தான் நான் நினைப்பேன். பட் நீங்க மேல வந்துட்டீங்க, இருந்தாலும் நீங்க படிச்ச மனுஷன், நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. 30% எங்களுக்கு ஓட்டு இருக்கு, 30% ஓட்டு இருக்குன்னு தன்னை அந்த தளத்திலேயே அவர், நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே என்ன யோசிச்சிருக்கேன், தன்னை வந்து திருமாவளவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா அவர் டெவலப் பண்ண பாக்குறாரு. என்றைக்குமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், திருமாவளவன் வந்து பல காலங்களா வந்து தலித் அரசியல் பேசி இன்றைக்கு அவர் சார்ந்த அவர் என்னதான் தன்னை வந்து பல சமூகத்துக்கு சாதியம் இல்லைன்னா பல சமூகத்துக்கும் நான் தலைவர்னு சொல்லிக்கிட்டாலும் அவர் அந்த சமுதாயத்தோட தலைவர் தான். அதற்குள்ளதான் அவர் தன்னை சுருக்கியும் கொண்டார். அவர் போராட்டங்களும் அதற்காக பெரிய லெவல்ல பண்ணுவார். அப்ப அந்த இடத்தை இப்ப இன்னொருத்தர் தனக்கு எடுக்கணுங்கிறதுக்காக உள்ள முயற்சிகள் தான் பா ரஞ்சித் அவர்கள் இறங்கி ஒரு விஷயமா செய்யறாரு. அது நல்ல விஷயங்கள் செய்யும் போது அவர் மனசுல என்ன இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருந்தா நம்ம என்றைக்குமே அதை வரவேற்க தான் செய்வோம். தலித்துக்காக போராடி இருக்கிறார். அப்ப இந்த எலெக்ஷன் வரும்போது தனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப என்ன பண்றாங்க, இந்த எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒத்துக்கொள்வீர்களோ ஒத்துக்கொள்ளாவிட்டா என்றால் சென்னை சுற்றி உள்ள பகுதி, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்கள்லயும் மொத்தத்துல கிட்டத்தட்ட வந்து தாவேகா ஸ்வீப் பண்ணுது. இந்த மொத்தத்துல இங்க ஸ்வீப் பண்ணல, ஏன்னா மற்ற இடங்கள்ல ஸ்வீப் பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் அவங்க கிட்டத்தட்ட போயிருந்திருக்கும். ஏன்னா இது எல்லாமே திமுக கோட்டையா இருந்தது. ஏன் ஸ்வீப் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது,
கிட்டத்தட்ட எல்லாருமே பெருவாரியா ஒத்துக்கொள்ளக்கூடியது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, இவர்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து பெருவாரியா வாக்களிச்சிருக்காங்க. தவறுல யாருக்கு வாக்களிக்கலாம், அதுக்கு நமக்கு வந்து அது நம்ம சரி தவறுன்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ அவர் என்ன மாதிரி கொண்டு போறாரு அப்படின்னா, அவர் என்ன மாதிரி கொண்டு போகணும்னு வச்சாரா, இது நம்முடைய ஆட்சி, என்னால் அமைக்கப்பட்ட ஆட்சிங்கிற தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா பா ரஞ்சித் அவர்கள் பயன்படுத்தினாரு. அப்போ அதுக்கு பா ரஞ்சித் ஒரு நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணாரு. என்னன்னா அவரோட நீளம், அபிஷியல் நீளம், அதில் பாத்தீங்கன்னா 8 பேருக்கு தாவேகா மினிஸ்ட்ரியில வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து 8-9 பேருக்கு அவங்க மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க. பொது தொகுதியிலையும் தாழ்த்தப்பட்டவர்கள் நின்று ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு தவறான இது அவர் இதுல வந்துச்சு. இன்ன வரைக்கும் அது தவறு நிரூபிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் மன்னிப்பெல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. இப்படி எல்லா விதத்திலும் தாவேகா அரசை ப்ராப்பப் பண்ணியே அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்ப தாவேகா அரசுல நீங்க சொல்றதை பார்த்தா தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளே நடக்கல. ஏன்னா அதுவும் எல்லா பக்கமும் நடக்கிற கொடுமைகள் இன்றைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கடந்த திமுக அரசு, இதற்கு முன்னாடி இந்த அரசுகள் எல்லாம் பார்க்கும்போது தலித்துகளுக்கு மிக கொடுமையான ஒரு அரசா நிச்சயமா கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தலித்துகளுக்கு ரொம்ப பிளையண்டா போறாரு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாருங்கிற ஒரு கெட்ட பேர் தான் விடுதலை சிறுத்தையில கூட சேர்த்துக்கிட்டதுனால கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்துச்சு. அதான் ஒரு ஃபேக்ட். இல்லைன்னா அவர்கள் அந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுக்காக நிறைய இடங்கள்ல அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கவும் செஞ்சாங்க. அதுதான் ஃபேக்ட். சரி, இப்படி இருக்கும்போது பா ரஞ்சித் வந்து தாவேகா அரச, அதுக்கு சிம்பிள் ரீசன், இவரும் சினிமாக்காரர் அவரும் சினிமாக்காரர். மற்றபடி விஜய் என்ன பெரிய அம்பேத்கரோட பிம்பமா நிச்சயமா கிடையாது. அவருக்கும் தெரியும் தானும் ஒரு சினிமாக்காரன், அவரும் ஒரு சினிமாக்காரன். நான் சொல்றதுக்கு கொஞ்சம் தன்னால ஆட்டுக்கு வைக்க கூட முடிஞ்ச ஒரு தலைவர்னு யாருன்னா எடப்பாடியும் பண்ண முடியாது, ஸ்டாலினையும் பண்ண முடியாது. அப்ப நம்ம சொல்றது பேச்சுக்கு ஓரளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு தலைவரா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பா ரஞ்சித் அவர்கள் இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. இதுல வந்து பெரிய ஒரு முற்போக்கு கருத்து, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் வந்து தலித்துகளுக்கு செஞ்சிருவாருன்னு நினைச்சுதான் நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்றதுலாம் ஒரு சிறுபிள்ளைத்தனம். அதெல்லாம் மிகப்பெரிய, அப்படி சொன்னா அது மிகப்பெரிய பொய். அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்து பிறகும் அந்த கட்சி அப்படியே மெதுவா அவர் ப்ராப்பப் பண்ணி இப்ப வரைக்கும் கூட அவர் தன்னோட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. நான் இன்றைக்குமே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யார் அதிகம் மினிஸ்டர் கொடுத்தாங்களோ அந்த கவர்மெண்ட்ல தான் தலித்துகளுக்கு நிறைய செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது வந்து இன்றைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுபிள்ளைத்தனம், முட்டாள்தனம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல 17-18% ரிசர்வேஷன் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு இருக்கு. 18% எம்எல்ஏஸ் ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து வர்றாங்க. அப்ப ஏன் ஷெட்யூல் காஸ்ட் அட்ராசிட்டி நடக்குது? மினிஸ்ட்ரியிலே அதே தொகை தான் கொடுக்குறீங்க, ஏன் நடக்குது? அப்ப மினிஸ்டர் வந்தாலோ எம்எல்ஏ வந்தாலோ அது மாற போறது கிடையாது. ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கு பாருங்க, அதற்கு அந்த எண்ணம் இருக்கும், அதன் தலைமைக்கு அந்த எண்ணம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த தலைமைக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கிற நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆட்கள் கை குலுக்க வந்தாலே கை குலுக்காம போறது, இப்படி எல்லாம் வந்து ஸ்டாலினோ கருணாநிதியோ செஞ்சது கிடையாது, ஜெயலலிதா அம்மையார் கூட செஞ்சது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல் மிஸ்டேக்ஸ் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாலும் பொது இடத்திலோ இதுலயோ ஜெயலலிதா அம்மையார் வந்து என்றைக்குமே தலித்துகளை டிஸ்கிரிமினேட் பண்ணல. ஒரு மேடையில வந்து ஐகானிக் வீடியோ, ஜெயலலிதா அம்மையார் கிட்ட அப்படி ஒதுங்கி அப்படி நிப்பார் திருமாவளவன், அவர் கையை பிடிச்சி அவங்க தூக்குவாங்க, ஒரு அந்த மூஞ்சில ஒரு பிசகு கூட இருக்காது. அப்ப அதுதான் திராவிட கட்சிகளோட வரலாறு. அப்ப நீங்க திராவிட கட்சிகளை ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் வியூ உண்டு, ஆட்சியில இருக்கவனை எதிர்த்தா உனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு. அதைத்தான் நீங்க அன்னைக்கு செஞ்சு அதோட நிக்காம உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தனை ஆட்சியில் வைக்கிறீங்க. வச்சுட்டு அதோட நிக்காம அதன் மூலமா உங்களுக்கு பல பெனிஃபிட்ஸ் வரும். நீங்க அரசியல் நாளைக்கு வளருவீங்க, திரும்ப அவ்வளவு ஆல்டர்னேட்டிவ் அவங்க கொண்டு வருவீங்க, அது வேற விஷயம். இப்ப பாருங்க, நீட் அப்படிங்கிற பரீட்சை ஒரு கம்யூனிட்டி முழுக்க எதிர்க்கணும்னா தலித் சமூகம் தான். ஏன்னா அவர்களுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் எக்கனாமிக் பவர் அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள்ட்ட தான் பண வசதியும் இல்லை. படிப்பு வசதி இருந்தாலும் கவர்மெண்ட் இன்னைக்கு திராவிட கட்சிகளோட நல்லாட்சியினால இன்றைக்கு எல்லா பக்கமும் காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, போறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பணம் செலவழிக்கிற எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இன்னும் வரலைங்கிறது நிதர்சனமான உண்மைதான். படிப்பு வந்துருச்சு. அப்ப அந்த படிப்பையும் படிக்கிறதுக்கு ஒருத்தர் இந்த ஆட்சி போடுறான், மத்தியில் ஆட்சி பண்றான், அவன் நீட்டை பாஸ் பண்றான். அதை எதிர்த்து போராடுறவங்க இங்க இருக்க தாவேக அரசை எதிர்க்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தாவேக அரசை கண்டிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? அதற்கு எதிராக பல இடங்கள் தமிழ்நாட்டில் போராட்டம், குறிப்பாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ்ல போராட்டம் நடக்குது. உங்களுக்கு நீங்களாம் தலித்திசம் பேசுறதுக்கு மேலே தலித்துகளுக்காக எப்போதும் குரல் கொடுத்துக்கின்ற ஒரு கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ்ல நீட் எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அப்ப அதை உள்ள போய் அடிக்க முடியாது, கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கூட்டணின்னு சொல்ல முடியாது, வெளியில இருந்து ஆதரவு வேற கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்து அந்த போராட்டத்தை ஊக்குவிக்குது. அதான் நிலைமை இன்னைக்கு. அப்ப அதை மட்டும் அவங்களால ஒன்றும் கலைக்க முடியல, எல்லா இடத்துலயும் போய் போராட்டத்தை கலைச்சிடுறாங்க. ரெண்டாவது, நீங்க தனியா நீளாம ஒரு போராட்டம் நடத்துறீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க பா ரஞ்சித் அவர்களே,
சமூகம் நம்மை ஒதுக்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாமும் சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறோம். எது நடக்கணும்னு பார்த்தா நீங்க சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறீங்க. இன்னைக்கு சமூகம் முழுசும் ஒரு பக்கம் போராடுது. உங்களை அவங்களோட வந்து இணையக்கூடாதுன்னு யாரும் சொன்னாங்களா? யாருமே சொல்லல. நீங்களா தனியா நீளம் ஒரு அமைப்பு வச்சு நீளமா தான் நான் போராடுவேங்கும் போது சமூகத்தை விட்டு உங்களை பிரித்து பார்க்கிறீர்கள். சென்னையில இன்னைக்கு கிட்டத்தட்ட கிடையவே கிடையாதுங்க. நான் வெளியூர்ல இருந்து வந்தோம். சென்னையில கிட்டத்தட்ட கிடையவே கிடையாது. நீங்களா நான் பிரிஞ்சுதான் இருப்பேன்னு சொல்லும் போது உங்களை யாரும் இணைத்துக் கொள்ள முடியாது. நானும் இணைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லா பக்கமும் இருந்து வந்தாதான் இட் டேக்ஸ் 2 hands to make a clap. கை தட்டுமா 2 கை வேணும். நான் வரவே மாட்டேன், நீ மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேணுக்குனே பாருங்க. தலித் இளைஞர்களை இந்த போராட்டத்துல எல்லாத்தோடு இணைந்து போராட வேண்டிய போராட்டத்தை நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் மிக தவறான ஒரு விஷயம். நீங்களும் அங்க போய் இனிஷியேட்டிவ் எடுத்து பேசியிருக்கணும். இந்த போராட்டம் நீங்கள் நடத்துவதென்றால் இதுக்கு ஆதரவு கொடுக்கிற வேற விஷயம். நீங்க தனியா நடத்துவதென்றால் நீங்க அவரோட நீங்க நடத்துவதென்றால் அதுக்கு ஆதரவு கொடுக்கின்றால் உங்களை இணை அமைப்பும் அது செய்வதென்றால் அங்க போய் ஒரு பெருந்திரளான போராட்டம் நடத்தி இருக்கணும். இப்ப நீங்க ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறியா வருது. நேற்று வரை தலித் அரசியல்வானிலே நீங்க ஒரு பெரிய ஆள் கிடையாது. இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அண்ணன் திருமாவளவன் கொஞ்சம் கீழே போயிட்டாருங்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அப்போ உங்க சமுதாய வாக்கை நீங்கள் தாவேக்காக அறுவடை செய்து கொடுத்ததன் பலனாக நீங்க எங்கேயும் போராட்டத்துல உங்க போராட்டத்தை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அவங்க. அதனால நீங்க நடத்திட்டு இருக்கீங்க ராஜரத்ன ஸ்டேடியத்துல. மற்ற இடங்கள்லாம் போராட்டத்தை கண்டிக்கிறாங்க. அப்போ இது ஒரு சினிமாக்காரருடைய போராட்டம். நீங்க சினிமாக்காரர் தான். அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க சினிமாக்காரர் தான். உங்க தொழில் டைரக்ஷன் தான். இது ஒரு சினிமாக்காரருடைய போராட்டம். உள்ள சினிமாக்காரர் தலித்தியமா பேசக்கூடாது, பேசலாம், இருக்கலாம், அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. அப்போ நீங்க எதுக்கு இந்த போராட்டத்தை தனியாக நடத்தீங்களோ ஒரு கேள்வி இப்ப எல்லாத்துக்குமே வருது. அதற்கு காரணம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் கூட நினைக்கிறது என்னன்னா, தாவேக அரசுக்கு எதிரான அந்த நீட் மெயின் போராட்டத்தை நீங்க திசை திருப்ப பாக்குறீங்க. ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா அந்த மெயின் போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. பாவம் மாணவர்கள் அங்க தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் மாணவர்களை கூட விடாம துரத்தி அரெஸ்ட் பண்ணி துரத்தி விடுறது யாரு? தாவேக அரசு. தலித்தியம் தானே பேசுறீங்க. தலித்தியம் தான் நீங்க பேசுறீங்க. தலித்தியம் பேசக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி நடக்காமல் தடுக்க நீங்க அங்க போய் அவங்களோட இணைஞ்சு போராடணும். நீங்க தனியா எதுக்கு போராடுறீங்க? தாவேக அரசு பண்ற தவற அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தனியா போராடுற மாதிரி போயிருக்கு. இப்ப பாருங்க, அந்த மக்கள் போராட்டத்து மேல வழக்கமா தமிழ்நாட்டோட சாபக்கேடு, தமிழ்நாட்டோட அசிங்கம், தமிழ்நாட்டோட மீடியாக்களுடைய ஒரு தரமற்ற தன்மை எப்போ தெரியும்னா அந்த உண்மையான போராட்டத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு சினிமாக்காரன் ஏதாச்சும் வந்துட்டு அங்க போய் நின்றுவாங்க. என்ன நடக்குது? சினிமாக்காரங்களா வந்து பேசுறாங்க. அப்போ போராட்டம் இங்கதான் நடக்குதுங்க மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. அங்க நடக்க உண்மையான போராட்டம் கிடையாது. ஒரு சினிமாக்காரன் வந்து பேசி சினிமாக்காரர்கள் வந்து செஞ்சாதான் உண்மையான போராட்டம். அப்போ உங்ககிட்ட நடக்கிற உண்மையான போராட்டம் அது சும்மா போராட்டம். அப்போ மாணவர்களையே சாதி வாரியாக தலித்துகள் தனியா தான் போராடணும், அவங்களோட போராடக்கூடாது ஒரு பிரிவினை கிரியேட் பண்றீங்க பாருங்க. இது நிச்சயமா இருந்தது கிடையாது மிஸ்டர் ரஞ்சித். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தலித்துகள் தனியா போராடல, பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் தனியா போராடல, எல்லாரும் சேர்ந்துதான் போராடினாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழகத்தோட மிகப்பெரிய சாதனைகளை சாதித்து கொடுத்தது தமிழர்கள் ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை இன்னைக்கு நீங்க சூப்பரா நீங்க அவனோட சேரக்கூடாது, நான் தனியா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்க பாருங்க. நீங்க பிரிக்கிறீங்க. அந்த பிரிவினைக்கு ஒரு குரூப் உங்களுக்கு உடனும் பட்டாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அங்க போகும்போது வெற்றிமாறன் நல்லா பேசினாரு. அவரு போராட்டத்தை நீட்டுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா சொன்னாரு. ஆனா ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த ஜென்சி சரியாக அரசியல்படுத்தப்படவில்லை, அவங்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அங்க உங்களுக்கு இருந்த கூட்டங்களும் அப்படித்தான். எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அரசியல் படுத்துவது என்பது இப்ப திருமாவளவன் பண்ணுவார் பாருங்க. எனக்கு சில விஷயத்துல சிரிப்பா இருக்கும். ஒரு பக்கம் தலித் அரசியல் பேசிக்குவாரு, ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசிக்குவாரு, ஒரு பக்கம் எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் செகுலரிசம் பேசுவார், எல்லாம் பேசிக்குவாரு. பாமகவை சாதிய கட்சி பாரு தன்னை அப்படி சொன்னா அவர் கோவம் வரும். அட் எண்ட் ஆஃப் த டே அவரும் ஒரு சாதிய கட்சி தலைவர் தாங்க. அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முன்னாடி திருமாவளவன் எவ்வளவு சாதித்து கொடுத்திருக்கின்றாரோ செகுலரிசத்துக்கும், திருமாவளவன் எவ்வளவு சமூக நீதிக்கு சாதித்து கொடுத்திருக்கிறாரோ அதை விட அதிகமா ராமதாஸையே சாதித்து கொடுத்திருக்காருங்கன்னா வரலாறு. இன்றைக்கு எம்பிசி ஒரு இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னா அது காரணம் ராமதாஸ் ஐயா தான். அவரும் போராட்டம் நடத்தும் போது கட்சியோட முதல் தலைவரா வந்து ஒரு தலித்தை வச்சதும் ராமதாஸ் ஐயா தான். தன்னுடைய கட்சியில இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே நீளம் அப்படிங்கிற நீளம் எந்த தமிழக கட்சியிலையும் தலித் கட்சி எல்லா கட்சியில கிடையாது. தன்னுடைய கட்சியில வைத்தோர் ராமதாஸ் ஐயா தான். ஆனா அவர் சாதியவாதி, தான் சமூக நலத்துக்காரன் சொல்றவர் தான் இன்றைய தலித்திசமா இருக்கு. அப்ப நீங்க அதை விட்டு மாறுபாடு நான் தலித் மட்டும்தான் இவர்கள் இருப்போம், நாங்க அப்படித்தான் இருப்போம், யாரோட சேர மாட்டோம் நீங்க சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் இன்மை ஹம்பிள் ஒப்பீனியன். படித்த நீங்கள் அப்படி சொல்வது தவறு. அப்ப இந்த போராட்டம் என்ன நடக்கும்னு இனிமேல் நான் சொல்லிடுறேன். அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். மீடியா அப்படியே சினிமாக்காரனா வச்சு பேச வச்சு இந்த பக்கம் திருப்பிடுவீங்க. திருப்பி ஒரு 10 நாளோ 5 நாள் போராட்டம் நடக்கும். மினிஸ்டர்ஸ் வந்து உங்களை பார்ப்பாங்க, நீங்க போராட்டத்தை விட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. மீடியாமா நீட் போராட்டம் முடிவடைந்ததுன்னு சொல்லுவோம்.
இதுதான் நடக்க போகுது. இது என்ன பொறுத்த வரைக்கும் தலித் சமுதாயத்திற்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா இருக்கும். ஏன்னா இந்த நீட் அப்படிங்கிற பரீட்சை ஒரு சமுதாயத்திற்கு முழுக்காக எதிரி அப்படின்னா தலித் சமுதாயத்துக்கு தான். உங்க சமுதாயத்தோட உரிமை பாதிக்கப்படும் போது நீங்கள் எல்லோருடன் இணைந்து நீங்க போராடணுமே தவிர நாங்க தனிச்சுதான் அதுலயும் நிற்போம் அப்படின்னு சொல்றது நீங்க போராட்டத்தை பிளவுபடுத்துற மாதிரி இருக்கு. நாளைக்கு எந்த தலித் பையனும் அங்க போய் போராடாத அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப தவறான விஷயம். மாணவர்களுக்குள்ள இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி ஜாதியை விதைக்காதீங்க. அது ஆல்ரெடி விதைச்சு போய் இருக்குன்னா அதை ஒருங்கிணைக்க நாம் முயற்சி பாடுபட வேண்டும். நீங்க சொல்வது போல தலித்துகள்லாம் தனிச்சு நிற்கும் அம்பேத்கர் என்றைக்குமே சொல்லவில்லை. நீ நான் என்று பிரியாமல் நாம் என்று இருக்க வேண்டும் அம்பேத்கர் ஐயா சொன்னாரு. உங்களை விட என் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட மிகப்பெரிய புரட்சியாளர் அவர் தான். அந்த புரட்சியாளர் வார்த்தையை தான் எங்களால கேட்க முடியும். நீங்க இந்த அரசு உங்களுக்கு ஆதாயமாக செயல்படும் இந்த அரசிடம் நாம் என்னெல்லாம் வாங்கலாம் முயற்சி பண்றதுக்காக இப்ப நடத்துற இந்த போராட்டம் போன்ற ஒன்று உண்மையான போராட்டம் இருந்து என்னோட கருத்து. உண்மையான போராட்டம் என்றால் ஒருங்கிணைந்து நீங்கள் போராட வேண்டும். போராடினீங்கன்னா தான் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. மினிஸ்டர் 8 பேர் இருக்காங்க, ஆனா எவ்வளவு செயல்படுறாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க பேசுறீங்க வன்னியரசு மட்டும் விட்டுறீங்க, அவர் மட்டும் செய்யறாரு. வன்னியரசு என்ன செய்யறாரு? என்ன செய்ய? ஒன்னும் செய்யல. அங்கே உட்காந்து அவரும் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வன்னியரசுக்கு மட்டும் நீங்க எக்ஸப்ஷன் கொடுக்காதீங்க. அவரும் இந்த கூட்டத்தில் சேர்ந்தவர் தான். அப்படிதான் உண்மை. இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் கூட நீட் போராட்டத்தை பெரிய லெவல்ல அடக்குமுறை பண்ணல. அப்ப இந்த அரசு அடக்குமுறை பண்ணுது. ஏன் நீங்க சிஎம் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்க மேல் லெவல்லயே போட்டு போறீங்கன்னா சொல்லி இந்த விளையாட்டை நாங்க அரசியல்ல பலமுறை பார்த்துட்டோம். முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி பண்றது, அப்புறம் பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி விட்ரா பண்றதுலாம் அரசியல்ல புதுசு கிடையாது. நீங்கள் உண்மையான போராளி, உண்மையான அம்பேத்கர்வாதி, உண்மையான தலித்தியவாதி என்றால் நீங்கள் அந்த மாணவர்களுடன் இணைந்து போராட வேண்டும். நான் தான் போய் இணையணுமான்னு கேட்காதீங்க. அவன் தான் முதல்ல போராடினான். அப்ப நீங்க தான் போய் இணையணும். நீங்க முதல்ல போராடினீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இணையலாம். அவன் தான் முதல்ல போராடலாம். நீங்க தான் போய் இணையணும். அந்த போராட்டத்தில் நீங்க இணைந்து அந்த போராட்டத்தை ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்ற உங்களால முடியும். ஆனா நீங்க இந்த போராட்டம் மாபெரும் வெற்றியாக மாற வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்க மனசுல இருக்குங்கிறது தெரியுது. இந்த போராட்டம் ஜெயிக்கணுமா, இந்த போராட்டம் ஜெயிப்பது அவசியமா அப்படிங்கிறதே உங்க மனசுல ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தனி போராட்டம். நீளம் அப்படின்னு நீங்க மாணவர்களுக்கு அமைப்பு வச்சு நீங்க செயல்படுங்க. அதெல்லாம் வேற விஷயம். மாணவர்கள் எல்லா விஷயத்திலுமே தலித் நான் தலித் தயவு செய்து பிரிக்காதீங்க. அவர்களால் ஒரு இடத்தில் ஒருங்கிணைய முடியுமானால் தயவு செய்து இணைய விடுங்க. எப்படிதான் சாதியம் அழியும்? நீங்க சினிமா எடுத்து ஒண்ணு சாதி அழிஞ்சிட போறது கிடையாதுங்க. எங்கெல்லாம் நம்மால் இணைப்பு சாத்தியமோ அங்கெல்லாம் வந்து இணைப்புக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆனா எங்கெல்லாம் இணைப்பு சாத்தியமோ அங்க நடுவுல போய் பிரிச்சு விடுறீங்க பாருங்க. இதுதான் பிரிவினைவாதியின் சாதியவாதத்தின் உச்சகட்டம். அது உயர் சாதிக்காரன் பண்ணாலும் சரி, நீ அவனோட சேராத நீங்க பண்ணாலும் அதுவும் ஒரு சாதியவாதம் தான். புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நீட் போராட்டம் உண்மையானது என்றால் நீங்கள் அவர்களோடு இணைந்து போராட வேண்டும். இல்லை என்றால் உங்கள் நீட் போராட்டத்தின் மேல் மிஸ்டர் ரஞ்சித் ஒரு கேள்விக்குறி என்றுமே இருக்கத்தான் செய்யும். மீண்டும் சந்திப்போம்.